ஏன் துளசி, என்னாச்சு அவனுக்கு? போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல. சரி, அவன் தான் போன இடத்துல வேலையா இருந்திருப்பான். நீயாவது போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம்ல. எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பேன், ஃபோன் ஆஃப்லயே இருக்கு. போன் அடிக்குது பாரு, அவனுக்கு 100 ஆயுசு. போன் எடுத்து பேசு, அவனா தான் இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போனதும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, இப்படியே ஃபோன் பண்ணாம இருக்கிறது? நான் நல்லா இருக்கேன். பாட்டி தான் நீங்க ஃபோன் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த போனை என்கிட்ட கூட. கொஞ்சம் இருங்க பாட்டி. அப்படியா? சரி சரி, நீங்க வேலையை முடிச்சுட்டே வாங்க. ஆமா, நான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். போன்ல யாருமா? தமிழ் சாரா? ஆமா, நீங்க? நான் யாருன்னு அந்த கடங்கார ராஸ்கல்ட்ட கேளு. என்னம்மா அமைதி ஆயிட்டா? வெங்கடேசன் ஒரு இழிச்சவய உன்னை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லு. சாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யார் சார் நீங்க? எதுக்கு இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? இப்பதானமா சொன்னேன் நான் ஒரு இழிச்சவயன்னு. என்ன பாக்குற? உன் புருஷனுக்கு 2 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு நாயா அலையிற பரதேசின்னு வச்சுக்க. எங்க போயிருக்க உன் புருஷன்? என்னப்பா சொல்ற? தமிழ் 2 லட்சம் கடன் வாங்கினானா? எதுக்கு? ஆமாமா, உயிர் போற ஆபத்துன்னு என் காலில் விழுந்து காசை வாங்கினான். வட்டி 18,000 தரணும். அதை கூட தராம முதல் மாசமே இழுத்து அடிச்சான். அப்புறம் தர்மன்ட்டு ஒருத்தகிட்ட வாங்கி கொடுத்தான். இதோ 2வது மாசம் வந்துடுச்சு. வட்டியும் காணும், முதலையும் காணும். இங்க வந்து பார்த்தா ஆளையும் காணும். போனை ஏட்ட கொடுமா, நானே பேசிக்கிறேன். டேய், எங்கடா இருக்க? ஒழுங்கா வந்து பணத்தை கொடுத்துரு. இல்ல என்னம்மா இவ்வளவு நேரம் வெறும் போன்ல தான் பேசிட்டு இருந்தியா? அதானே, நீ மட்டும் எப்படி இருப்ப? இனி இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. என் பணம் வட்டி முதலமா இன்னைக்கே வந்தாகணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். பாயா சிங்காரம், நீ இவனை தேடிதான் வந்தியா? என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்? உங்கள மாதிரி தான் நானும். ஓஹோ, உனக்கு நான் வந்தானா? எவ்வளவு போச்சு? 1 லட்சம். அசல தின்னா வட்டியை தின்னா? ரெண்டும் தான். எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் கடைசி மாசம் தான் நாமம் போடுவான். ஆளு பெருமாள் கோயில் பூசாரி போல இருக்கு. மாசமே நாமத்தை போட்டான். எத்தனை மாசம் ஆச்சு? என்ன குழந்தையா பிறக்க போகுது மாசத்தை கேக்குறீங்க? அது ஆச்சு 2 மாசம். சரியான ஃப்ராடு பயலா இருக்கான். இவனெல்லாம் நம்பி நம்ம தொழில் பண்ணோம்னா நாமெல்லாம் குடும்பத்தோட நாண்டுட்டு சாக வேண்டியதுதான். என்ன தம்பி இப்படி மனசு உடைஞ்சு பேசுறீங்க? என்னமா மர மாதிரி நிக்கிறீங்க? தம்பி எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? எமனா இருந்தாலும் காசை வச்சுட்டு போன்னு 8 வச்சு கேட்கறாளு. உன் புருஷன் இவரையே கதற அடிச்சிட்டான்னா நான்லாம் ஏமாத்துறான். எங்கம்மா உன் புருஷன்? கூப்பிடு அவனை. ஐயா அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டாரு. ஆள் வச்சு தேனாலும் கிடைக்க மாட்டாரு. அவன் எங்க போனா எனக்கு என்ன? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என் காசு. அதை வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னம்மா இது? நீ கொஞ்சம் சும்மா இரு பாட்டி. சார், அவர் வெளியூர் போயிருக்காரு சார். வெளியூர்னா முன்பக்கமா பின்பக்கமா? இத பாருமா, உன் புருஷன் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா ஒழுங்கா வெளியே வர சொல்லு. அவர் நிஜமாவே வெளியூர் போயிருக்காரு சார். சரி, எந்த ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லு. சாரி சார், எனக்கு சரியா தெரியல. பாத்தியா சிங்காரம், புருஷன் எங்க போயிருக்கான்னு பொண்டாட்டிக்கே தெரியலையா. இத சொல்றதுக்கு ஒரு ஆளு, நம்புறதுக்கு நம்ம 2 ஆளு. நல்லா இருக்கியா நியாயம்? எனக்கு சத்தியமா தெரியாது சார். சரி, போன இடம் தெரியல, போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. ஏன் நிக்கிற? அதான் கேளுன்னு சொல்றல. சாரி சார், போனை ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருக்காரு. என்னம்மா விளையாடுறீங்களா? இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது. 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஏமாத்த பாக்குறாங்க. நான் எங்க சார் ஏமாத்தினேன்? நிஜமாவே போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. யார்கிட்ட கதை வர்ற? கொஞ்சம் முன்னாடி உன் புருஷன்ட்ட பேசுறத நானே நேர்ல பார்த்தனே.
போனை என்கிட்ட கொடுனா கட் பண்ணி கையில கொடுக்குற. இப்ப என்னன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்குன்னு சொல்ற. சிங்காரம், அவனை நம்பினாலும் நம்பலாம், இவளை நம்பவே கூடாது. கண்ணு முன்னாடி ஏமாத்துறா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் என் புருஷன் கூட பேசல சார். வேற யாரோட பேசுன? சொல்லுமா, உன்னதான் கேக்குறேன். யாரு கூட பேசுன? நான் கேட்டதுக்கு போன்ல என் புருஷன் தான் சொன்ன. ஐயோ சார், அது என் புருஷன் கிடையாது. கம்ப்யூட்டர் வாய்ஸ் காலர் டியூன் வேணுமான்னு கேட்டு போன் வந்துச்சு. நான் தான் என் பாட்டி வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சு என் புருஷன்கிட்ட பேசுற மாதிரி சும்மா நடிச்சேன். ஓஹோ, பாட்டியே ஏமாத்திட்டியா? கேட்டியா தம்பி? கூட இருக்கிற பாட்டியவே ஏமாத்துறான்னா வேற யாரை ஏமாத்த மாட்டாவ? பரவாயில்லாமா, உன் புருஷன் உனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ சார், ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன நம்புங்க சார். அவசர வேலையா அவர் வெளியூர் போயிருக்கிறது உண்மை. 2 நாளா அவர் எனக்கு போன் கூட பண்ணல. நானே போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியாம நானே தவிச்சு போய் நிக்கிறேன். என்ன வந்து டார்ச்சர் பண்ணா நான் என்ன சார் பண்ணுவேன்? என்ன நம்புங்க சார். அவர் வந்ததும் நானே உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. என்ன கொஞ்சம் போக விட்டீங்கன்னா. நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. நீ வர்ற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். கொஞ்சம் சும்மா இரு. சரிம்மா, நீ சொன்னேன்னு நாங்க இப்ப கிளம்புறோம். ஆனா இன்னைக்கு சாயந்தரமே நாங்க திரும்பி வருவோம். சும்மா வர மாட்டோம். எங்க ஆளுங்க 4 பேரை கூட்டிட்டு தான் வருவோம். அந்த 4 பேரும் காசு கிடைக்கிற வரைக்கும் அவங்க இங்க தான் தங்குவாங்க. இதுக்கு சம்மதானம் சொல்லு. நாங்க 2 பேரும் இப்பவே கிளம்புறோம். இத உன் புருஷன்கிட்ட போன்ல சொல்லுவியோ இல்ல நீயே நேர்ல போய் சொல்லுவியோ எனக்கு தெரியாது. சாயந்தரத்துக்குள்ள என் கைக்கு பணம் வரலனா டே நைட்டு என் ஆளுங்க இங்க தான் இருப்பாங்க. நான் இப்பவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் மேல வருத்தப்படாதீங்க. வாங்க போலாம். என்னப்பா அதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கினதை தான் சொன்னாரு. இப்ப என்னன்னா இவனுங்களை பார்த்தா கந்து வட்டிக்காரங்க மாதிரி தெரியுதே. கந்து வட்டிக்கு காசு வாங்கினா எந்த குடும்பம் மாதிரி உருப்படுமா? உன் புருஷன் ஏன் இப்படி பண்றான்? சித்தி தான் வீடு தேடி வந்து அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. அந்த வெறுப்புல தான் கண்ட இடத்துல கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவளுக்கு பயந்து இப்படியா கண்ட இடத்துல காசு வாங்குறது? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா வீதியில தலை காட்ட முடியாத. முருகா, 3 லட்சம் ரூபாயை எங்க போய் பெறட்டுறது? ஏண்டி, வீட்டோட வரவு செலவு தெரியாம நீ எல்லாம் எதுக்கு குடும்பம் நடத்துற? கேட்டா மட்டும் சொல்லிடவா போறாரு. எப்ப கேட்டாலும் உனக்கு இது தேவையில்லாத விஷயம், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு என் வாயை அடிச்சிருவாரு. அதுக்கு மேல கேட்டா சண்டை வருமோ நானும் கேட்காம விட்டுட்டேன். ஒண்ணு அவனாவது சரியா இருக்கணும், இல்ல நீயாவது புத்தியோட பிழைக்கணும். 2 பேரும் இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் சும்மா இருக்கியா பாட்டி? எப்ப கீழே விழுவீங்க மண்ணை போட்டு மூடலான்னு ஆளாளுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி விவரம் இல்லாம பிழைச்சா உங்களை எல்லாம் அந்த முருகன் தான் காப்பாத்தணும். ஐயா கடவுளே. மேடம், தமிழ் இல்லைங்களா? நீங்க யாரு சார்? நான் தமிழோட கொலீக்கு. பேங்க்ல ஒன்னாதான் வேலை பார்த்தோம். என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லிருப்பானே. சாரிங்க, ஞாபகம் இல்ல. ஓ பரவாயில்ல. தமிழ் என்ன வெளியே போயிருக்கானா? வெளியூர் போயிருக்காரு. வெளியூருக்கா? இல்ல மேடம், தமிழ் என்கிட்ட அவசரம் சொல்லி 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருந்தான். பணம் கூட என்னோடது கிடையாது. இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தான் கொடுத்திருந்தேன். பணம் கொடுத்த பாட்டி இப்போ அர்ஜென்ட் சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்றாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். தமிழ் வந்ததோ நான் வந்ததா சொல்லி பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. ஈவினிங் கரெக்டா 6 o'clock வந்துடுறேன். ப்ளீஸ் மேடம், மறந்துடாதீங்க. ரொம்ப அர்ஜென்ட். சரி வரங்க. இன்னும் எத்தனை பேர்கிட்ட தான் வாங்கியிருக்கான்னு தெரியலையே. கொஞ்சம் சும்மா இருக்கியா பாட்டி?
சரி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, மீதி நாளைக்கு படிச்சுக்கலாம். கிளம்புங்க. அக்கா நீ சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியுதுக்கா. அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட டியூஷன் வரட்டுமான்னு கேக்குறாங்க அக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவங்கள டியூஷன் சென்டருக்கு போக சொல்லு. அக்கா அவங்க ஸ்கூல் டீச்சர் கிட்ட தான் டியூஷன் போறாங்க. அவங்க நடத்துறதே புரியலையா? எப்படிமா புரியும்? ஸ்கூல்ல ஒழுங்கா பாடம் சொல்லி தந்தா இவங்க டியூஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. பசங்க படிக்கலன்னா டீச்சர்ஸ் என்னப்பா பண்ணுவாங்க? படிக்க வைக்கணுமா? டீச்சர்ஸ் வேற எதுக்கு இருக்காங்க? எங்க காலத்துல எல்லாம் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியாரை பார்த்து ஏன் படிக்கலன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்களும் இனிமே சரியா சொல்லி தராங்கன்னு தன்மையா பதில் சொல்லுவாங்க. இப்பதான் எல்லாமே தலைகீழா மாறி போச்சே. பசங்க சரியா படிக்கலன்னா டீச்சர்ஸ் பெத்தவங்கள பார்த்து கேட்கறாங்க ஏன் உங்க புள்ள சரியா படிக்கலன்னு. சொல்லி தர்றது அவங்க, கேள்வி கேட்கறது நம்மள. இதுல என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? யார் சொல்லி கொடுத்தா என்ன? பசங்க படிக்கணும், அதானே முக்கியம். இல்ல இந்திரா, நாங்க படிக்கிற காலத்துல படிப்பு ஏறாத மக்கு பசங்க மட்டும்தான் டியூஷனுக்கு போனாங்க. அப்போ டியூஷனுக்கு போறத ஒரு தண்டனையாவும் அவமானமாவும் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தியா? இன்னைக்கு ப்ரீகேஜில சேர்த்தாங்கன்னா நாளைக்கு டியூஷன்லயும் சேர்த்துறாங்க. டியூஷன்ல தான் சொல்லி தருவாங்கன்னா ஸ்கூல் எதுக்கு? இதையெல்லாம் பேசிதான் உலகத்தை திருத்த போறீங்களா? ஆறு போற போக்குல நாமளும் போக வேண்டியதானே? இவளும் காலேஜ் முடிச்சிட்டு வந்து ஈவினிங் சும்மா தானே இருக்கா? 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தா குறைஞ்சா போயிடுவா. ஏண்டி டியூஷன் எடுத்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் டியூஷன் டீச்சருக்கு கொடுக்குற ஃபீஸை நமக்கு கொடுப்பாங்கல்ல? தருவாங்கம்மா. அப்ப எல்லாரும் இங்க வர சொல்லு. இவளுக்கு செய்யறதுக்கு வேலை இருந்தாதான் ஊர் வம்ப விலைக்கு வாங்காம இருப்பா. இல்ல இந்திரா, எந்த பேச்ச பேசினாலும் தீபா மேல குறை சொல்றதுல கொண்டு வந்து முடிக்கிறியா? அது எப்படி உன்னால முடியுது? ஆமா, இவளை குறை சொன்னா எனக்கு மாசம் 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க பாருங்க. இவ வீட்டுல சும்மா இருக்கிறதுனால தானே சேரக்கூடாதவங்களோட சேர்ந்துக்கிட்டு இழுக்க கூடாத பிரச்சனை இழுத்துட்டு வரா. 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, நமக்கு பிரச்சனை இல்ல பாருங்க. தப்பு இந்திரா. கல்வியை வியாபாரமாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு இருக்கிற அறிவை மற்றவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது நம்முடைய கடமை. அத போய் காசாக்க நினைக்கிறியே? ஆமா, ஊருக்கு காலேஜ் ஸ்கூல்னு கட்டி வச்சிருக்காங்களே, அங்கெல்லாம் காசு வாங்காம சொல்லி தராங்க. அவங்க பண்றாங்கன்றதுக்காக அதே தப்ப நம்மளும் பண்ணா எப்படி? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. தீபா டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சால்னா அதுக்கு நீ கரஸ்பாண்டா இல்லன்னு பாக்குற. உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்? அம்மாடி தீபா, அம்மா சொல்ற மாதிரி நீ 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுமா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது. You're really great பா. கை கொடுங்க, கை கொடுங்க. அம்மா நீ கரஸ்பாண்டன்ட் ஆயிட்டா, நீயும் சொல்லி தரணுமே, எப்படிமா? ஏ என்னால சொல்லி தர முடியாதா? மேடம் என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? a + b whole square is equal to. நான் புத்தக பாடம் படிக்கலனாலும் வாழ்க்கை பாடத்தை படிச்சிருக்கேன்டி. அம்மா எந்த ஸ்கூல்லம்மா? இந்திரா, பிள்ளைங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுமா வாழ்க்கை பாடத்தை எந்த ஸ்கூல்ல படிச்ச? உங்களை இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. வாழ்க்கை பாடத்தை எங்க பாட்டி பூட்டி காலத்துல இருந்து வழி வழியா சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரேன். பொழைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பாடம். சூப்பர்மா. டிப்ளமோ இன் பொழைக்கிறது எப்படி? பா செம்ம சப்ஜெக்ட்ல. அப்பா கோர்ஸ் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. DPE. சூப்பர்மா. அம்மா 1 வருஷம் சர்டிபிகேட் கோர்ஸ இமிடியேட்டா அட்வர்டைஸ் பண்றோம், பசங்களை சேர்க்கிறோம், பணத்தை அள்ளுறோம். எப்படி ஐடியா? என்னடி கிண்டலா? இல்ல சுண்டல். அப்பா டியூஷன் சென்டர் ஸ்கூலா மாத்திரலாம், அப்புறம் ஸ்கூல காலேஜா மாத்திரலாம். ஆக்கிட்டா போச்சு. அப்போ காலேஜ்க்கு அப்பா தான் பிரின்சிபால், அம்மா தான் வைஸ் பிரின்சிபல். வைஸ் பிரின்சிபல் இல்ல, வயசான பிரின்சிபல். என்னடி என்ன பார்த்தா உங்களுக்கு வயசானவளா தெரியுதா? 2 பேரும் ஒன்னா போனா பாக்குறவங்க எல்லாம் நான் உன் அக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல இந்திரா, பாக்குறவங்கலாம் நீ அவளுக்கு மகளான்னு கேட்பாங்க. உன் அழகு அப்படி ஒரு குழந்தை அழகு. பாரு குழந்தை வெக்கப்படுறத. ஓடி ஏச்சல அடிக்கிற. ஐயோ குழந்தைக்கு வெக்கத்தை பாரு. தம்பி, ஏன் வெளியில நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஹலோ சார். வாங்க பிரபா. நல்லா இருக்கீங்களா சார்? சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல? ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க உட்காருங்க. அம்மா போயிட்டு வரமா? அக்கா பாய்க்கா. பை போயிட்டு வரேம்மா. போய் தம்பிக்கு டீ போட்டு கொண்டா. பிரபா இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஓகே.
நத்திங் டு ஒரி. உடம்பு சரியாயிடுச்சு, ஆனா மனசு காலம் போயிட்டு இருக்கு. என்ன பிரபா இது? நீங்க தைரியமானவரை எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துப்பீங்கன்னு நினைச்சேன். சட்டுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே. உங்களை மறந்தது அந்த ஒரு பொண்ணு தானே? ஆனா உங்க மேல நிறைய பேர் பாசம் வச்சிருக்காங்களே, அதை மறந்துட்டீங்க. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு. சாரி பிரபா, நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க எடுத்த முடிவு தப்பு. தீபா சொல்றது உண்மைதான் தம்பி. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்களை பெத்தவங்க துடிச்சு போயிட்டு இருப்பாங்களே. நீங்க வீட்டுக்கு ஒரே புள்ள, அவங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறது உழைக்கிறதுலாம் அவங்களுக்காக தானே. அதை மறந்துட்டு உங்க வேதனை தான் முக்கியம்னு நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தது எந்த விதத்துல நியாயம்? உண்மைதான் சார், ஒரு எமோஷன்ல தப்பா முடிவு எடுத்துட்டேன். இப்ப நினைச்சு பார்த்தா அது தப்புன்னு தோணுது. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், இப்போ உங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாடி சந்தோஷமா இருந்தீங்க. இந்த சந்தோஷத்தை நான் ஒரு நாள் கூட அனுபவிச்சதில்லை சார். எங்க அப்பாவுக்கு பேஷண்டோட ஹெல்த் முக்கியம், எங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலோட வெல்த் முக்கியம். அப்ப எனக்கு